கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அதனாலேயே இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு தலைமை பண்பு இருக்கும். அந்த தலைமை பண்பு ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு சாஃப்டான தலைமை பண்பா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்கிடுவாங்க. சிரிச்சுக்கிட்டே இவங்களுக்கு தேவையானதையும் கேட்டு வாங்கிடுவாங்க. ஒருத்தர் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, 10 பேர் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, இவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும். இவங்க ஒரு எதையுமே ஒரு அழகுணர்ச்சியோடு சொல்லக்கூடியவர்கள், திறமையானவர்கள், நேர்மையானவர்கள், தன்னம்பிக்கை அதிகமுடையவர்கள். இது எல்லாமே சாஃப்டாவே இருக்கும். ஒரு அடக்கி ஆளற மாதிரி. சூரியன் மேஷத்துல இருக்கும்போது எப்படி ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரோ அந்த மாதிரி இல்லாம ரிஷபத்தில் இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாவே இவங்க எல்லாத்தையுமே சாதிப்பாங்க. இப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில குரு ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா ரிஷப ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள். இதெல்லாம் 7ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. இது சார்ந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மனைவியால் நன்மை, நண்பர்களால் நன்மை, பார்ட்னர்களால் நன்மை ஏற்படும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையால் நன்மை, தந்தையால் சந்தோஷம், தந்தையால் கௌரவம் ஏற்படும். அதாவது உங்களை நீங்க நினைக்கிற இடத்துல படிக்க வைப்பாரு, இல்ல அவர் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு, இல்ல அவர் உங்களுக்கு தொழில் வச்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். உங்களுக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால மனைவி, நண்பர்களால லாபம், பார்ட்னர்ஸால லாபம். 9ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால தந்தையால் உங்களுக்கு லாபம். 11ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால இவங்க எல்லாராலையுமே உங்களுக்கு லாபம் ஏற்படும். ஆக மொத்தத்துல ரிஷபராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக சிறந்த குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். ஹாய், ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன் எப்படி மென்மையா இருக்குமோ அந்த மாதிரி மென்மையா இருப்பாங்க. சந்திரன் எப்படி அழகா இருக்குமோ அந்த மாதிரி அழகா இருப்பாங்க. எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். எதையும் சுறுசுறுப்பா கத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அழகானவங்களா இருப்பாங்க, அன்பானவங்களா இருப்பாங்க, மென்மையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்துல வர குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் இடங்கிறது மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஸ். இந்த இதையெல்லாம் குறிக்கும். மனைவியாலோ, நண்பராலோ, பார்ட்னர்ஸாலோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். அடுத்து குரு அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையால் நன்மை, தந்தையால் சந்தோஷம், தந்தையால் பெருமை இதெல்லாம் ஏற்படும். அதாவது உங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்பாரு, நல்ல காலேஜில் படிக்க வைப்பாரு, நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, இடம் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, வாசல் கொடுப்பாரு. அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி தந்தை என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையால் நன்மை ஏற்படும். அடுத்து குரு அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்கள். 9ஆம் இடம்ங்கிறது தந்தை. இவங்களாலெல்லாம் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இவர்களாலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்கும். ஹாய், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். அதனால இவங்க எல்லாத்திலுமே கொஞ்சம் வேகமாகவே இருப்பாங்க. ரொம்ப துணிச்சலோட இருப்பாங்க. தைரியமா எதையும் செய்வாங்க. வேகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மிருகசீரிட நட்சத்திரம்.
ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல வர குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடங்கிறது மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஸ் இதையெல்லாம் குறிக்கிறது தான் 7ஆம் இடம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனைவியால் நன்மை, நண்பர்களால் நன்மை, பார்ட்னர்ஸால் நன்மை ஏற்படும், சந்தோஷமும் ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்பாவால் நன்மை ஏற்படும், அப்பாவால் சந்தோஷம் ஏற்படும், அப்பாவால் பூரிப்பு ஏற்படும். அதாவது உங்களை நல்ல காலேஜில் படிக்க வைக்கலாம், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், அதற்கான செலவுகளை அவர் செய்யலாம், இல்லை உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கலாம், இல்லை தொழில் அமைச்சு கொடுக்கலாம், இல்லை சொத்து கொடுக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு அப்பாவால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாத்துலேயும் லாபம் ஏற்படும். எதில் லாபம் ஏற்படும்னா 7ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால மனைவியாலையும், நண்பர்களாலையும், பார்ட்னராலையும் லாபம் ஏற்படும். 9ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால தந்தையால் லாபம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். வணக்கம்.